ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஈற்றினை நந்தி மகன் தன்னை நான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மிதுனராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் எனும் 2ஆம் இடமான கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் பொருளாதார முன்னேற்றத்தையும் வருமான உயர்வையும் பெறப்போகிறீர்கள். வித்தைக்காரகன் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி நேயர்களே, புதன் பகவான் ராசிநாதன் என்பதாலேயே மிதுன ராசி நேயர்கள் அறிவாற்றலும் புத்தி சாதுரியமும் உடையவர்கள். கணிதம் இவர்களுக்கு கைவந்த கலையாகும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பள்ளிக்கு செல்லாத, படிப்பறிவு இல்லாதவராக இருந்தாலும் இயற்கையாகவே புத்தி சாதுரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சமயோசித அறிவை பெற்றிருப்பார்கள். எப்பொழுதும் இனிமையான மனநிலையை கொண்டவர்கள். காலத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை எளிதாக மாற்றிக்கொள்பவர்கள். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய அறிவாற்றலை பெற்றவர்கள். எப்பொழுதும் சோசியல் பட்டர்ஃப்ளை போலவே வலம் வருவார்கள். திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்வில் போராட்டத்தை சந்திக்கிறார்கள். உபய லக்ன மற்றும் ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படும் குரு பகவான் மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வருகிறார். உங்களின் பிறப்பு ஜாதகத்தில் குரு பலம் பெற்று இருந்துவிட்டால் எல்லா விஷயத்திலும் தடை தாமதங்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள். உங்களின் வருங்கால கணவர் அல்லது மனைவியை குறிப்பிடும் இடம் தனுசு ராசியாகும். பிறப்பு ஜாதகத்தில் இதன் அதிபதியான குரு பகவான் பலம் பெற்று இருக்க உங்கள் துணையால் நீங்கள் அதிக சிரமங்களை சந்திக்க நேரிடும். எனவே திருமண பந்தத்தில் இணையும் பொழுது உங்கள் துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனமாக இருங்கள். தற்பொழுது கோச்சாரத்தின்படி மிதுன ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசியில் குரு பகவான் உச்சம் பெற போகிறார். குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வது நன்மையே. மிதுன ராசிக்கு குரு பலம் எனும் குரு நோக்கம் கிடைக்கிறது. திருமண முயற்சிகளும் சுப காரியங்களும் கைகூடும். பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். வருமானமும் அதிகரிக்கும். உச்சம் பெற்ற பாதகாதிபதியான குரு பகவானுடன் 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் இணைந்து சஞ்சரிக்கும் காலகட்டங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். உங்களின் குடும்ப வாழ்வில் பிரிவினையை ஏற்படுத்தும் செயல்பாடுகளில் உங்கள் குடும்பத்தாரே செயல்படுவார்கள். மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தை குரு பகவான் தனது 5ஆம் பார்வை மற்றும் 7ஆம் பார்வையால் பார்க்கவிருப்பதால் உங்கள் எதிரியின் பலம் அதிகரிக்கும். எதிரிகள் யார் என்பதை உங்களுக்கு காட்டிவிடும். உங்கள் முகத்திற்கு முன் சிரித்து பேசி முதுகிற்கு பின் சதி செய்யும் துரோகிகளை இக்காலகட்டத்தில் இனம் கண்டுகொள்வீர்கள். கணவன் அல்லது மனைவியின் பேச்சை இக்காலகட்டத்தில் நீங்கள் கேட்பதும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நன்மையை ஏற்படுத்தும். இல்லை என்றால் போர்க்களம்தான். உங்கள் துணையை வெற்றி பெறுவார்கள். குரு பகவானின் விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் எனும் 10ஆம் இடத்தில் பதிவதாலும் அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் கர்மகாரகன் சனி பகவான் குருவின் பார்வையை பெறுவதாலும் உங்கள் தொழில் ஸ்தானம் பலம் அடைகிறது. உங்கள் தொழிலிலும் வேலையிலும் முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். உங்கள் திறமை வெளிச்சத்திற்கு வரும். உங்கள் செயல்பாடுகளையும் திறமையும் அறிந்த அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். பணியாளர்களுக்கு இதுவரை கிடைக்காத சலுகையில் கிடைக்கும். உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வையும் பெறுவீர்கள். வியாபாரம் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே நடைபெறும். பாதகாதிபதி உச்சம் பெற்று இருப்பதால் ஒன்றை இழந்து ஒன்றை பெறும் நிலை ஏற்படும். வேலையில் முன்னேற்றம் வேண்டும் என்பதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இடமாற்றத்துடன் உயர் பதவியானது கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிமாநிலம் சென்று பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால் குடும்பத்தை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இது மாதிரி எதையாவது ஒன்றை இழந்து உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறுவீர்கள். ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகமும் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் ஏதேனும் வழக்குகளில் இருந்தீர்கள் என்றால் தற்பொழுது அவ்வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும் குரு பகவான் நிலையான குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை இல்லாத மிதுன ராசி நேயர்களுக்கு இக்காலத்தில் குழந்தை பேறு ஏற்படும். வேலையை குறிக்கக்கூடிய 6ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் ஆகிய 2 இடங்களும் குருவின் பார்வையில் அமைவதால் பணியில் இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலமாகும். உங்களுக்கான சலுகைகள் கிடைக்கும். பணி உயர்வும் ஊதிய உயர்வும் ஏற்படும். நீண்ட நாட்களாக டிரான்ஸ்ஃபருக்காக கேட்டுக்கொண்டிருந்த பணியாளர்களுக்கு தற்பொழுது நீங்கள் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பணி நிரந்தரம் பெறுவீர்கள். வேலையில் சலுகைகள் கிடைக்கும். நீங்கள் எவ்விடத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் அவ்விடத்தில் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன் சுமையால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு தற்பொழுது கடனை அடைப்பதற்கான புதிய வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். கடனில் பகுதியாவது அடைக்கும் அளவிற்கு உங்களுக்கு வருமானம் ஏற்படும். நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு தற்பொழுது அந்நோயின் வீரியம் குறைந்து பூரண குணம் அடைவீர்கள். மற்ற கிரகங்களின் சஞ்சாரமும் மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமான நிலையிலேயே உள்ளது. புதியதாக தொழிலை ஆரம்பிக்க நினைக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு இது சரியான காலகட்டமாகும். ஏற்கனவே உள்ள தொழிலை விரிவுபடுத்துவது, புதிய கிளைகளை ஆரம்பிப்பது போன்றவை
அதிக லாபத்தை கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் திசா புத்திகளும் சாதகமாக அமைய இப்பலன்கள் முழுவதுமாக உங்களுக்கு சாதகமாக நடைபெறும். நீங்கள் முயற்சிக்கும் ஒவ்வொரு செயலிலும் தடை தாமதங்கள் என்பது இருக்கவே செய்யும். தொடர்ந்து நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது வெற்றிகளை காண்பீர்கள். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை குரு பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சரிப்பார். அதன் பின் அதிசாரமாக அவர் கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார். 2027 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி முதல் வக்ரகதியில் மீண்டும் அவர் கடகராசியிலேயே சஞ்சரிப்பார். குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கும் காலத்தை விட அவர் வக்ரம் பெற்று பலமற்று இருக்கும் காலத்தில் அதிக நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து மகிழ்ச்சியான நிலைமை ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும், வருமானம் பெருகும். இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு சகல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தும். மிதுன ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.